NRS ரயில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வை திஸ் கொலவரி. இந்த வாரம் வை திஸ் கொலவரி நான் தான் உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண போகிறேன். நான் இல்லைங்க. ஹலோ, இங்கே இருக்கேண்ணா. ரொம்ப நேரமாக அவரே பேசிட்டு நினைக்கிறீங்களா? பண்ணான் சீனில் துஷ்டாமா. வை திஸ் கொலவரி அப்படின்னாலே வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டாஸ்க் என்னென்ன பண்ணுவோம், வித்தியாசமான பண்ணுவோம். நீ பண்ணுவியாடா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் தான் பண்ண மாட்டேன். மக்கள் பண்ணி உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வாரம் என்னென்ன டாஸ்க் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கு எந்தெந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க ஷோக்கில் போகலாம். அடிக்கிற வெயிலில் அலற அடிச்சுட்டு விடுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழையோ இல்லை என்ன வந்தாலுமே சரி, எங்களை மீறி ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தில்லா உட்காந்துருக்கேன். நம்ம மாரி பாய்ஸுக்கு நடுவில் தான் நான் உட்காந்துருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இடம் கொடுத்ததுக்கு. ஆனால் வணக்கண்ணே. வணக்கம். அப்படியே உங்கள் பேரை ஃபுல்லாக வரிசையாக சொல்லியிருக்கேன். அண்ட் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லிடுங்க. நான் அருள்தாஸ், ஆழ்வா திருநகர்லேருந்து வரேன். ராஜன், திருவேற்காட்டிலேருந்து வரேன். மெய்வண்ணன், சேலம். சரவணன், கண்டி. ஓகே, இப்படி அதெல்லாம் இன்டர்வியூ பண்ணிட்டாங்க. இவர் தான் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் மாறி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்களாம் என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ என்ன டாஸ்க் அப்படின்னா, நம்ம வை திஸ் கொலவரியில் ஒரு சாங் ஒன்று உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் இருந்துச்சு, அதை ஒழிச்சிருவோம். நம்ம வை திஸ் கொலவரி என்ன அப்படின்னா, நான் உங்களுக்காக ஒரு சாங் போடுவேன். 4 பேத்துக்கும் 4 விதமான பாட்டு போடுவேன். அதை நீங்கள் அப்படியே எங்களுக்காக பாடி காட்டணும். ஓகே, முயற்சிப்பேன். எதாக இருந்தாலும் நான் முயற்சிப்பேன். நீ எவ்வளோ நான் டாஸ்க் வேணால் கொடுத்து போகிறேன் அப்படின்றாங்க. ப்ளீஸ் அப்படி த்ரோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேப்டன் ஆஃப் த ஷிப்புக்கு வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொடுத்துட்டோம். ஆனால் இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று ப்ளே பண்ணுவாங்க. அது நீங்கள் கேட்டு நீங்கள் அப்படியே பாடணும். சரிங்களா? ஓகே, மியூசிக். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பாதையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் 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 வரும். இவருக்கெல்லாம் சங்கீதம் வருமாடா? அவன் பாடினது நீ கேட்டியா? என்னங்க புரியாத பாட்ட என்னங்க புரியா? கை நிறைய கண்ணாடி வளையல் சத்தம். அரஞ்செய்ய விரும்பு 60 சினம். ஏயா ஆத்திச்சுடி ஒப்பிக்கிற சோகமா சொல்லியா? அடுத்த இந்த பக்கம் வந்துடும். மொட்டை சிவாடா இவன் கெட்ட சிவாடா, மொட்டை சிவாடா இவன் கெட்ட சிவாடா. நம்ம வை திஸ் கொலவரியில் இனிமேட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஷன் கொடுப்போம். இனிமேட்டு ஒன்று வந்து பாடணும், இன்னும் வந்து டைலாக் சொல்லணும், 3 வந்து ஆக்டிங்கு. இனிமேட்டு இப்படி போயிடும். அவங்களுக்கு கூட நான் ஆப்ஷனே கொடுத்துருவோம். அண்ட் இப்போ வந்து நம்ம யாங்க அப்படிலாம் பார்க்குறீங்க? அப்படிலாம் பார்க்காதீங்க. ரொம்ப நேரமாக பையன் ஏதோ சொல்ல போகிறான்னு எதிர்பார்ப்புலேயே இருக்கிறாங்க. அக்கா அப்படிலாம் இல்லை. நம்ம சிரிப்புக்கு வந்து ஸ்னேகா தெரியுங்களா? அவங்களுக்கு அடுத்து நீங்கள் தான். ஐயோ, சத்தியமா இனிமே உன்னை சிரிக்க சொல்லவே மாட்டாதா. இந்த வெக்கம் தான் அக்காட்ட வேணும். அண்ட் ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த அக்காவோட குட்டீஸ் தான் இவங்க 2 பேரும். உங்கள் பேருமா? தயாஸ்ரீ, நாகஜோதி. அக்கா ஒன்றும் இல்லை அக்கா, உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் தரேன். நீங்கள் பாடுறீங்களா, இல்லை வந்து நடிக்கிறீங்களா, இல்லை வந்து டைலாக் சொல்கிறீங்களா? பாட்டு பாடுறோம். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? அக்கா ரெடி ஆகிட்டாங்க. அனிருத் ஸ்டூடியோவில் அனிருத் கூட இப்படி இருக்க மாட்டாங்க. எடுத்ததுமே நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டீங்க. ஓகேங்களா? ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் வார்த்தை 1000 எண்ணம் வரும் வரும். இல்லை நடுவில் ஏன் இந்த பாட்டை போட்டு யாரும் பாட மாட்டேறீங்கன்னு தெரியல. நான் சத்தியமாட்டும் பெஸ்ட் சிங்கரா. சத்தியமா சிங்கரா. அம்மா வந்து இங்கேருந்து பாஸ் பண்ணி விட்டாங்க, என்னோட சன் பார்த்துவாங்க அப்படின்னு. ஓகே, நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். என் ஆள் அங்க வருவான், சொல்லி விடு. ஹம் तेरे बिनु अब नहीं सकते, तेरे बिना के वजूद मेरा. ஓகே வைங்க. இப்போ இன்னொரு டாஸ்க் இருக்குது. சொருக்கரிக்கா முக்காமெல்லாம் போட்டு மறி கொழுந்து கப்பத்துல மாட்டி கிழிச்சு பிஸ்தா கப்பத்தில் மாறிடுச்சு. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேட்பீங்களா எம்டி சார்? சில பேரை பார்க்க பிடிக்கும், ஒரு சில பேரை பார்த்தா பிடிக்கும். ஆனா இந்த பவர்ல இந்த பவர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டெலாம் கருப்பாயிரும். அதுக்கப்புறம் டாக்டர் தான். நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல. முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு. ஓகே, இப்போ வந்து நான் அடுத்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க, டே படிக்கிற வயசில் ஒழுங்காக படுறா அப்படின்ட்டு. எனக்கும் பிரேமம் டீச்சர் மாதிரி ஒரு டீச்சர் கிடச்சிருந்தாங்கன்னா நானும் நல்லா படித்து இந்நேரம் நானும் இது என்னமோ ஐடிஐ இந்த மாதிரி ஏதோ கம்பெனிக்கு போயிருப்பேன். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வாயிருந்தனால தான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஆனால் பிரேமம் டீச்சர் ஏன் சொன்ன தெரியுமா? அந்த மாதிரி தான் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டோ இந்த வெயிலில் கூட அந்த பாவம் அந்த ஸ்டூடெண்ட்டை விடாமல் முக்க போட்டுட்ருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேடம், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஹாய் மேடம். நான் சொன்னல பிரேமம் டீச்சர் இவங்க தான். கில்லர் பிலிமிங்கிறீங்க, கிங்காங்க காட்டுறாங்க. நேம் சொல்லுங்க மேடம். ஜெயந்தி பாலாஜி. அடிக்கிற வெயில் எல்லாத்துக்கும் அல்லு கண்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த பாவம் அந்த பொண்ணு உங்கள் டீச்சர் ஸ்டூடெண்ட் உங்கள் பேர்? ஐஸ்வர்யா. 2 பேருமா சேர்ந்து என்ன உலக அழகியவா தயாரிச்சு வச்சிருக்கீங்க? ஓகே மேடம். மேடமுக்கு
ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம். இல்ல குரல் ஒரு மாதிரி காட்டா பிசிறு தட்டுதே. அண்ணன் உனக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேஜிக் பண்ண போகிறேன். என்ன மேஜிக் தானே பேக்குற? பாருதா இதான் மேஜிக். இப்போ அந்த அக்கா என்ன வாங்குனீங்க? இது பார்த்தியா? இதில் என்ன எழுதிக்கோ நீ அப்படியே படித்து அது எந்த படத்தில் எந்த ஹீரோ பேசியிருக்கான்னு சொல்லணும். நான் ஒரு சிலரை பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்க்காம பிடிக்கும். இந்த பவர் ஸ்டாரா பார்த்த உடனே பிடிக்குமா? இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிக்கும். அடுத்ததா இப்போ நம்ம யாரு கூட இருக்கு, என்னடா ஆச்சு இப்படி பேசுகிற அப்படி தான் நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஜர்க்கு தான். அண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணே கபீர். பிடிச்சிட்டேன். கொஞ்சம் சிரிக்கலாண்ணே. மச்ச கிழங்கு மச்சம்மாண்ணே. என்ன பத்த கிருஷ்ண ராசா என்ன பத்த கிருஷ்ண ராசா இது என்னையா பாட்டா படிக்கிறானுங்க, கொலை வரி பிடிச்சு அலையறானுங்க. அண்ணா மப்டியில் இருக்காண்ணே, நீங்கள் இதை போட்டுக்கண்ணே. கை நிறைய கண்ணாடி வளையல் சத்தம், என் கனவுல என் கண்ணத்தில தாரைய முத்தம். நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. ஹரஹர மகாதேவிக்கு சாமியே சைக்கிளில் போதான், பூசாரிக்கு புல்லட்டு கேட்குதான். அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸாக பழகணும். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. மாட்டி பிடிச்சி வெறும் காத்து தாங்க வருது. ஓகே, இப்போ வந்து இதில் இருக்க ஒவ்வொரு பேப்பரை எடுத்து இதில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், ஹீரோஸ் பேசுகிற டைலாக். இதை நீங்கள் வந்து உங்களோட மாடுலேஷனில் பேசி காட்டணும், சரிங்களா? பேசுகிறோம் தலைவர். சைடு ரோஸ் சரோஜாக்கா சொல்லிட்டாங்கோ, ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆகிட்டாப்ல, ஆப் சாப்பிட்டா கூல் ஆகிடுவாப்ல. மாடு கலந்து தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களா? ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், குறி வச்சு தாக்குற ஏவு கனடா. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் டேய், ஒவ்வொரு நிமிஷமும் ஏன்டா ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. மிஞ்சியெல்லாம் அடிப்பாங்க, இப்ப கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்பப்ப ட்ரெண்ட மாத்திக்கிட்டே இருக்காங்களே, நாசமா போறவங்க. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கப்ப ஒரு கொசு கடிச்சதுன்னா அந்த கொசு பெரியார் ஆயிடாது. அதே அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப கடிச்சிச்சுன்னா பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஏய் முத்துன மூஞ்சி, என்ன பயங்கர ஆவாசா இது. லாலே லாலலி லாலா லாலே லாலலி லாலா லாலா. அடுத்த லைன் எல்லாம் அப்புறட்டா கட் பண்ண, அதே இடத்துல சுத்தாத. சமைக்க வச்சன்ற மாதிரி. இந்த பத்திரிகையில கடிச்சோக எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா இன்ச செந்தூரா சேந்தே செல்வம் செந்தூரா சௌமாரி ஜமா கிராயா. சௌமாரி யாரு? தே டமா டமா டமலே எனா டனக்கன கலலே லே டஸ்கன கரே ரே டண்டன காடனக்கன கரே ரே 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 ரே. எதற்காகடா என்னை திட்டினாய்? மக்கா கிழங்குதப்பா மறி பிடிச்சி இருக்குதப்பா. என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சொல்லிட்டு கிளம்பு. சப்போஸ் நான் வந்து ஒரு பொண்ணு நினைச்சீங்க, ஓகேவா? நான் பொண்ணு, நீங்க என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும். நான் ஏம்ல உனக்கு கையில போய் சொல்லணும்? நீ பார்க்க நீ ரொம்ப அழகா இருக்க, ஏன்னா எனக்கு ஏற்ற ஆளு தான் நீ. அது போய் என்னன்னா, உன் மனசனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உன்னோட செயல் எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ. இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, இதுதான் வந்து உங்களோட லவர், இந்த இவர் தான், ஓகேவா? இவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து லவ் பிரேக்கப் பண்ணணும். அதாவது உங்களுக்கு இவங்களை விட நல்ல ஃபிகர் கிடச்சிச்சு, நீங்கள் இப்போ வந்து அவங்கள வேணாம், நீ என்ன பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட சண்டை போகணும். ஆமாம், ஒரே இடத்துல பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனி தானே, எதுக்கு போட்டு பிரேக்கப்பு? பிடிக்கல போடி. போய்த்தலையா, நாங்க போவோம், இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா, நான் தான் உங்கள் ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் ஆச்சு, நான் கண்டுக்காமல் போயிடுறேன், நீங்கள் எப்படி என்னை திட்டுவீங்க? அதான் ஏண்டா அறிவேல அவனுக்கு ஃபோன் இன்னும் பண்ண மாட்டியா? 5 பைசால அவனுக்கு ஃபோன் பண்றது கூட. பாவி மவனே, சாதாரண வயிற்றுவலிக்கு போய் இப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா? தம்பி வந்து உங்களோட லவ்வரை இருண்ணே, உங்கள் லவ்வரை வந்து இவரில் லவ் பண்ணுறாரு, அதாவது சைட் அடிக்கிறார். சரி சரி. நீங்கள் வந்து ஏரியாட்டில் போயிட்டு, எப்படி நம்ம பாஷையில் சொன்னால் உங்கள் ஏரியாண்ட போய் நம்ம கைகிட்ட வந்து நீங்கள் பேசணும். ஓகே. ஏன் அப்பெல்லாம் பண்ணுறீங்க, என்ன அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுறீங்களாம் அப்படின்னு. ஓகே. எப்போ என் ஆளை நீ பார்க்கலாம்?
ஏன்னா பார்க்க கூடாதா? ஆடாங்க நானே பார்க்க மாட்டேன் அவ்வளவா. நீ எப்படி பார்க்கலாம்? இந்த மாதிரி பொய் கேஸ போட்டு மக்க மத்தியில இருக்கிற என் செல்வாக்க சரிக்க பாக்கியால அண்ணன்கிட்ட என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் உட்காந்துட்டு இருக்கு, பேப்பரை முன்னாடி உட்காந்துருக்க அவன் ஃப்ரெண்டு, பேப்பரை காட்டுன்னு காட்டவே மாட்டான். நான் காமித்தல 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்களை சர்ச்சில் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எப்படி சர்ச் உள்ள சொல்றதுன்னே தெரியல. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடிவிடு. ஐயோ வேணாம், எங்க அப்பா திட்டுவாரு. அதானே இப்போ நம்ம வைத்திய ஸ்கூலில் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் நம்மளை ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்காங்க, ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட் இருக்காங்க. அடுத்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏன்னா சிங்கிளாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே ஒருத்தர் சிங்கிளாக இருக்கா, லவ் ஃபெயிலியர்னு நினைக்கிறேன். அடுத்து யாருன்னு பார்ப்போம். சார் வணங்க. மச்சான் இங்கே ஆக்டிங் சொல்ல டிராக்டர் ஓட்டுற மாதிரி இருக்கிறான். ஐயோ சார் மச்சான், கேமரா ஆன்ல இருக்கு. விஜேஷா நீங்கள் எங்கே பண்ணுறீங்க? உங்கள் லவருக்காக வெயிட் பண்ணிருக்கீங்களா? எங்களை தான் ஷூட்டுன்னு மண்டக்காய் கேட்குறாங்க, பேச விட மாட்டேன். ஆமாம், எதுக்கு வெயிட் பண்ணுறேன் சார்? நீங்கள் என்ன ஆடியன்ஸ் நினச்சி கலாச்சாரம்னு பார்த்தீங்களா? இல்லை, நான் பேச விட்டா தான் நீங்கள் இப்போ அதனால தான். ஓகே சார், போதும் சார். நீங்கள் வந்து சோப் போட்டது போதும், என்ன நான் மாப் போடலான்னு இருக்கிறேன். ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? இனிமேட்டு உங்களை ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுறது தான் வந்திருக்காரு உங்கள் அன்பு நண்பன் ஷா காதல் மன்னன்ட்டாரு. அதனால இனிமேட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணி போதுண்டாடே, பைக்கை குத்தா பேசினே இருக்கிறேன். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம விஜே முரளி அவர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, பல கான்செப்ட்களை வச்சு உங்களை எல்லாரும் வந்து கதற என்டர்டெயின் பண்ணாரு அப்படின்னு சொல்ல வந்து இருப்பா கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறேன்ல, போயிட்டாரு அப்பா இருப்பாயிட்டான். ஓகே, தேங்க்யூ, சூப்பர். அடுத்ததான் நம்ம வைத்திய ஸ்கூலில் பார்க்க போகிற நேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நேரில் போய் பார்த்துடலாம் வாங்க. இவர் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். போன எபிசோட்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோடில் இவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா, காதலுக்கு வந்து கண் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் கண்ணு மட்டும் தான் இருக்கா, வேறு எதுவுமே இல்லையா? மூக்கு காதெல்லாம் இருக்குல்ல, ஏன் காதலுக்கு கண் இல்லை அப்படின்றாங்க. தம்பி சொல்லுப்பா. பழுத்த திராட்சை பழம் மாதிரி 2 கண்ணு. நான் சொன்ன அந்த 2 பேர் இவங்க தான். கஷ்டப்பட்டு வந்து இந்த பதில் சொல்லி அவன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காதலுக்கு கண் இல்லை, பாத்ரூம் பல்பு மாதிரி 2 கண்ணு. ஜி ஒன்றே ஒன்று தான், காதலுக்கு கண் இல்லை அப்படின்றாங்களே, அது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? சும்மா சொல்லி வச்சிருக்காங்களா? அப்போல்லாம் சொல்ல முடியாது. கண்ணே இல்லாதவனா காதல் பண்ணுறான், அப்போல்லாம் அதெல்லாம் என்ன பேர்? அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். ஓகே, ரொம்ப நேரமா நான் ஒரு தத்துவம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரான்னு சொல்ல சாமி மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாப்புல நம்ம அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். சார், என்ன பேட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் இந்த பேட் நாங்கள் விளையாடுறத சாதாரணமாக நினைக்காதீங்க. ஐநா சபையில் 3 விஷயம் சொல்கிறாங்க. லவ் யுவர் கண்ட்ரி, முன்னாடி நாட்டை நேசி. லவ் யுவர் நெய்பர், அண்டை அயலாரை நேசி. லவ் யுவர் பேரண்ட், பெற்றோரை நேசின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் தான் லவ் ஆல், எல்லாரையும் நேசின்னு சொல்லிட்டு கேமை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கொப்பனுக்கு இங்கிலீஷ் பேசி பழக நான் தான் கிடைச்சனா? காதலுக்கு கண் இல்லை அப்படின்றாங்களே, அது ஏன்? இங்கே காதலுக்கு பொண்ணே இல்லை, அப்புறம் என்ன காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறாங்க. இன்னும் கண்ணும் கொள்ளையடித்தால் தானே காதல்ங்கிறாங்க. அப்போ கண்ணை மாறி கொள்ளையடிச்சதுனால இங்கே கண்ணு இல்லாமல் போயிருக்கலாம். காதலுக்கு இதெல்லாம் தேவைன்னா நீங்க சொல்ற அனைத்தும் என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, யாரை பார்த்தாலும் ரொம்ப அறிவாளித்தனமாக இருந்துட்டாலே அறிவு கொழுந்து அப்படின்றாங்க. ஏன் அறிவு கொழுந்து அப்படின்றாங்க? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? சும்மா போகிற போக்கில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறேன். போகிற போக்கில் யாருன்னா ஒருத்தர் சொல்லி விட்டுறீங்க. பாருங்க, நாங்கள் படாத பாடு பண்ணுறோம். இந்த பையன் இந்த மைக்கை வச்சுட்டு இந்த கேள்வி கேட்குறேன் என்னைய பார்த்து. அப்படி பானப்பத்திர ஓனாண்டி என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய். எப்போ பார்த்தாலும் எனக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்றாங்க. ஏன் 1008 வேலை இருக்குதுன்றாங்க? ஏன் 1004 இல்லை 1006 அந்த மாதிரி? ஏன் அது ராசியான நம்பரா என்ன? இல்லை 1 2ன்னு சொன்னால் அதை முடிச்சுட்டு வந்து கேளுங்கன்னு திரும்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பீங்க. அட்லீஸ்ட் 1008ன்னு சொல்லிட்டா திரும்ப வரமாட்டீங்க இல்லையா? ஸோ நட்டாங்குத்துல நிக்க வச்சு ஒரே வெட்டி விடுவேன். நம்ம இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம சோட்டா பீமை பார்த்துட்டு வந்தோம். அடுத்ததாக வந்து சோட்டா பீமை பார்த்தா டோரா புஜ்ஜியும் பார்க்கல. டோராவும் இருக்கிறாங்க, புஜ்ஜியும் இருக்கிறாங்க. இவங்க கிட்டே கேட்டலாம். டோரா வாங்க, வணக்கம். அப்ப நாங்க நாப்பல யாரு பாளையம் கொண்ட செயல தான் படிச்சத. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஏன் அப்படி சொல்றாங்க? தெரியல. ஐயோ பாத்து கண்ணு சொல்லிக்க போகுது. சொல்லுமா, why this கொலவெறி சொல்லு. You are watching why this கொலவெறி. Why this கொலவெறி பா? Why this கொலவெறி பா? Why this கொலவெறி? Why this கொலவெறி? Why this கொலவெறி? Why this கொலவெறி?